கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம சௌச்சவ் வந்து நான் இந்த மாதிரி பொடியாக வெட்டியிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நீ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வத்துறதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக சீரகமும் எடுத்துருக்கேன். இதை தட்டி எடுத்துடலாம். தண்ணி வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தட்டின மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதில் தேங்காய் துருவல் எதுவுமே போடாமல் இதை மட்டுமே நீங்கள் போட்டு வறுத்து கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து பொரியல்னால் கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அருமையான ஒரு சௌ சௌ பொரியல் ரெடி.